டாக்டர் ரெட்டி கம்பெனி மேல வந்து நொமுரா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து 35% இந்த ஒரு கம்பெனி ஏறும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. 1740 வரைக்கும் போகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. நொமுரா ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, பிராண்டட் ஜெனரிக்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் தென் இவங்க கிட்ட கன்சூமர் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இது 2மே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 60% ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணும். பினான்சியலா 2029ல. இங்க இருந்து 48% ரெவன்யூ வந்து ஏறும் அப்படின்ற மாரி வந்து இங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதனால இந்த அளவுக்கான நொமுரா வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் வச்சிருக்கதா சொல்றாங்க. இதை தாண்டி இங்க காஸ்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுதோ அதோட ரெவன்யூ வந்து அதிகமா growth ஆயிட்டு இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து பொறுத்தல 25% வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 3 வருஷத்துலயுமே இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் இங்க வந்து பயோசிமிலர் அபடாசெப்டோட அப்ரூவல் அப்புறம் லான்ச் 2மே வந்து நடந்திருக்கு. இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா 30% இங்க அப்சைடு வந்து இந்த ஒரு ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி தான் நொமுரா நிறுவனம் இங்க இருந்து 35% மேல வந்து ஏற போகுது அப்படின்ற மாதிரி வந்து டார்கெட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆனா ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா Q4 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. ஃபுல் ஃபினான்சியலா 2026 நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் கூட கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருக்கு. பட் ஆனா ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு.